செந்தில் பாலாஜி உதாரணம். லஞ்சம் வாங்கினார், டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கும்போது டிரைவர் வேலை தரேன், கண்டக்டர் வேலை தரேன்னு. இப்போ மக்கள் சிந்தனை எப்படி ஆயிடுச்சுன்னா, அன்னைக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, சார் இவர் ரொம்ப நாணயமானவர் சார். அப்படியா, என்னன்னு காசு வாங்கினார்னா காரியத்தை முடிச்சு கொடுத்துருவாருன்றாங்க. இப்போ எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? நாணயம் யாரு? இல்லை சமூகம் தான், எல்லாரும் தான், நீங்கள் நான் எல்லாரும் தான் பொறுப்பு. இது யாரோ ஒருத்தர் உருவாக்கலை. அதாவது காசை வாங்கிறது தப்புன்ற அந்த ஒரு இது போய் மனோபாவம், டேபிளுக்கு அடியில் வாங்கி டீ கடையில் கொண்டு போய் லஞ்சம் வாங்கின கதையெல்லாம் போய் ஓப்பனாக வாங்குறாங்க. 10% எனக்கு கொடுன்றான். ஒரு ப்ராஜெக்டுன்னா அதிகாரி 10 வாங்குறான், அமைச்சர் 30% வாங்குறான். அப்போது அந்த ப்ராஜெக்டுக்கு கடைசியாக ஒரு 20% தான் செலவாகுது. உதாரணத்துக்கு 4000 கோடி சென்னை கார்பரேஷனுடைய மழைநீர் வடிகால் வாரியம் அந்த இதை வடிகால் அமைக்கிறது. அதனால் இன்றைக்கி மக்கள் எந்த அளவுக்கு இப்போ தயாராகிட்டாங்கன்னா, பணம் கொடுத்தா கூட பரவாயில்ல, காரியம் நடக்கணும். ஏன்னா இப்போ ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டாங்க அரசியல்வாதிகள். செந்தில் பாலாஜி உதாரணம். லஞ்சம் வாங்கினார், டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கும்போது டிரைவர் வேலை தரேன், கண்டக்டர் வேலை தரேன்னு. ஒரு எவ்வளோ 3 லட்சம் 2 லட்சம் வாங்கினார். பாவம், கண்டக்டரு வேலைக்கு வர்றவன் யார்? ஏழை பாழைங்க தான். அவர் தான் இப்போ நெஞ்சை நிமித்திக்கிட்டு மக்களோடு நான் இருக்கிறேன்றார். எந்த மக்கள்னு எனக்கு தெரியல. ஆனால் என்ன ஆச்சு? லஞ்சம் வாங்கினது வேலை கொடுக்கல, வேலை கொடுக்காதது மட்டும் இல்லை, பணத்தை திருப்பி கொடுக்கல. நாணயம்ன்றது இப்போ அதான் வந்திருக்கு.